சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பயந்து ஓடுகிறார்களா? இதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அதாவது திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு அஞ்சி திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஓடுவது ஏன் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பது மட்டுமின்றி சொல்லப்படாத பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருப்பதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. திமுகவோட அகராதியில் பொய் என்ற சொல்லுக்கு பெருமிதம் என்று புதிதாக பொய்ப்புரை எழுதியிருக்காங்க போலும். அதனால தான் முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லிவிட்டு அதை பெருமிதம் என்று நினைத்து கொள்கிறார். திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் குற்றச்சாட்டு. அதற்கு பதிலளிப்பதாக கூறி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தாங்க. மொத்தம் 1 மணி நேரத்திற்கு செய்தியாளர்கள் சந்திப்பு நீடித்தது. ஆனால் அதில் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அமைச்சர்கள் விளக்கியது அரை மணி நேரம்தான். இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து 32 பக்கங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது. அதில் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றிய விளக்கம் வெறும் 12 வரிகள் மட்டும்தான். இதைத்தான் விரிவான தரவுகளோடு அமைச்சர் விளக்கியதா முதலமைச்சர் கூறுகிறார். திமுக அரசு உண்மையாகவே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தா அவற்றின் வரிசையாக எந்தெந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, அவற்றுக்கான எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அதனால் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்ற விவரங்களை உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். இதைத்தான் பல ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வராங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு நேர்மையான அரசாக இருந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் அஞ்சி நடுங்கி ஓடுவது ஏன்? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரும் குறையே நாட்டிலும் அவரது அரசியலும் என்ன நடக்குது என்பதே அவருக்கு தெரியாது என்பதுதான். அவரை சுற்றி இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்களோ அவை அனைத்தையும் உண்மை என்று நம்பி அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மக்கள் அறிவாளிகள். அவர்கள் மு க ஸ்டாலின் சொல்லும் பொய்களை எல்லாம் உண்மை என்று நம்ப மாட்டாங்க. பொய்யுரைப்போருக்கு வழங்க வேண்டிய தண்டனையும் வரும் தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் வழங்குவாங்க என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.